உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. இப்போ நம்ம எஸ்தர் கதை பார்க்க போறோம். ஒரு காலத்துல எஸ்தர்னு ஒரு ராணி இருந்தாங்களாம். அதே அரண்மனையில அவங்களுடைய சித்தப்பா மொர்தெகாயின்னு வாட்ச்மேன் வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அப்போ மொர்தெகாயோட வேலை இறங்க போறவங்களுக்கு சல்யூட் வைக்கணும், யார் வராங்க யார் போறாங்கன்னு பார்க்கணும். அப்போ மொர்தெகாய் ராஜாவோட மந்திரி ஆமானுக்கு சல்யூட் வைக்கல. ஆமானுக்கு கோபம் நான் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை ஏமாத்தி ராஜா கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிடுறாங்க. அப்போ அந்த அரண்மனையில இருக்க எஸ்தர் ராணிக்கு அது தெரியாது. மொர்தெகாய்க்கு அது தெரிஞ்சு எஸ்தரை கூப்பிட்டு இப்படி சொல்றாங்க, எஸ்தர் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு இந்த ஆமான் இப்படி ராஜாவை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்கான்னு. எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்து ஜபிச்சு ராஜா கிட்ட போனாங்க. ராஜாவோட அனுமதி இல்லாம யாரும் போக கூடாது. அப்படி போனாங்கன்னா அவங்கள கொண்டுடுவாங்க. அப்போ எஸ்தர் போனாங்க, என் உயிர் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ எஸ்தரை கொல்றதுக்கு வரும்போது ராஜா தடுத்தாரு. அவங்க வந்தாங்கன்னா ஒரு காரணத்தோடு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எஸ்தர் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒருத்தவங்க பிளான் போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. ராஜா யார் அதுன்னு கேட்கும் போது ராணி சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட அப்ப சொல்றாங்க. அப்போ ஆமானும் கூட போறாரு. ஆமான் மொர்தெகாயை தூக்குல தொங்க விடுறதுக்காக ஒரு தூக்கு மரத்தை நட்டு வைக்கலாம். ராணி சொல்றாங்க, உங்க கூட வந்திருக்கானே உங்களுடைய மந்திரி ஆமான், அவன் தான் எங்களுடைய ஜனங்களை அழிக்கிறதுக்கு உங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்கான்னு சொன்னோடனே ராஜாக்கு கோவம் பயங்கரமா வந்துருச்சு. அப்ப ராஜா ஆமான் மொர்தெகாயை கொல்றதுக்கு நட்டு வச்ச மரத்திலே ஆமான தொங்க விட்டாரு. இல்ல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ஏசப்பா வார்த்தைக்கு கீழ் பண்ணி நம்ம நடக்கும்போது நம்மளுக்குன்னு வர ஆபத்துல இருந்து ஏசப்பா நம்மளை காப்பாரு. நம்மளுக்கு யாரு எவ்வளவு பெரிய குழி தோணாலும் அதுல அவங்களே விழுவாங்க. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. தேங்க்யூ. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையா இருக்கும். 9:3. இப்போ ஆபிரகாமின் நோக்கம் கதை ஹெட்டிங் பேரு ஆபிரகாமின் நோக்கம். ஆபிரகாம் கதை பேர் தான் நம்ம கேட்க போறோம். ஆபிரகாம் ஏசப்பாக்கு ஆபிரகாமை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஏசப்பா ஆபிரகாமை தனியாக கூப்பிட்டு, ஆபிரகாமே நீ என்ன பண்ற, நீ இருக்கிற தேசத்தை விட்டு நீ இருக்கிற ஊரை விட்டு நான் சொல்ற ஊருக்குன்னு சொன்னாராம். அதனால அவங்க மனையை கூட்டிட்டு ஆபிரகாம் போகும்போது ஏசப்பா வழியில பார்த்துட்டு, ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு வாக்கு உறுதி கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுமே வாக்கு உறுதி ஆபிரகாம் கேட்டோடனே ஏசப்பா சொன்னாரா, வாக்கு உறுதி நீ யாரு தீட்டப்பட்ட இருக்கியோ அவங்க தீட்டப்பட்டா இருப்பாங்க, யார சபிக்கிறியா அவங்க சபிக்கப்பட்டா இருப்பாங்க, யார ஆசீர்வதிக்கிறியா அவங்க ஆசீர்வாதப்பட்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரா. ஆபிரகாம் எல்லாருமே ஆசீர்வதிச்சிருக்கானா, யாருமே தீட்டது இல்லையா. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏசப்பா வார்த்தையும் கேட்கணும், அம்மா அப்பா பேச்சும் கேட்கணும். தேங்க்யூ. சாத்தியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் என் வில்லை வானத்தில் வைத்து அது உனக்கும் எனக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. ஆதியாகமம் 12:2. 9:3. தேங்க்யூ.